அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். மார்க்கெட்டில் ஓவராலாக இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஆக்சுவலாக நம்ம நேற்று வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடத்துல ஷார்ட் போகாதீங்க, இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் நம்ம மார்னிங் காலையில் வந்து மார்க்கெட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் வந்து நான் மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரீமியம் குரூப்பில் நான் மார்னிங்கில் நாட் ஒன்லி ப்ரீமியம் குரூப்பு, நம்ம ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்திங்கன்னா மெசேஜ் போட்டேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 23,800 லோவை வந்து உடச்சிரும் அப்படின்னு சொல்லி கிளியராக போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தோம். காலையில் மார்னிங் ரிப்போர்ட் அனுப்பிச்சப்போ பார்த்திங்கன்னா எத்தனை 7:20 பார்த்திங்கன்னா மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஆஃப்டர் ஓப்பனிங் பாசிபிள் டு கம் அப் சைடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஆனால் வந்து கிளியராக சொல்லியிருந்தோம், 23,800 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா 23,575க்கு போயிடும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் காலையில் ஓப்பன் ஆனோன்னா கொஞ்சம் ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரென்த்து இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டே எடுக்கலை. நமக்கு வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து இங்கேருந்து ஓப்பன் ஆனிச்சு கிட்டத்தட்ட 23,782 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு 882 அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் ஏறினாங்க ஓப்பன் ஆனதுலேருந்து. அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஓப்பன் ஆனால் கொஞ்சம் மேலே போவோம், மேலே போனோன்னா எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அடுத்தடுத்த மெசேஜில் நம்ம போட்டோம். பார்த்திங்கன்னா காலையிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு இன்றைக்கி வந்து நம்மளால் அவைலபிள் கிடையாது, நம்ம வந்து இன்றைக்கி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் கிளியராக. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால இன்றைக்கி நம்மளால் இருக்க முடியலை. நாளைக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கனால நாளைக்கும் வந்து இருக்க முடியாது. ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி மே மூவ் ஹையர் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வெயிட் ஃபார் ட்ரெண்ட் ரிவர்சல் பிஃபோர் என்டரிங் த மார்க்கெட் ஆன் தி பை சைடு. அதாவது பை சைடு போகிறதுனா ட்ரெண்ட் ரிவர்சல் செல்லுலேருந்து பைக்கு மாறினா மட்டும் பை சைடு போங்க, அப்படி இல்லைன்னா போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஷார்ட்டும் வந்து இந்த இடத்துல போகாதீங்க அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 8:02 பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து ஃபேவர் டு செல் சைடு தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஃபேவர் ஃபார் செல் சைடு ஒன்லி. ஸோ எனி டைம் மார்க்கெட் வில் பிரேக் த லோ 23,800. ஸோ இஃப் தெர் இஸ் எனி பவுன்ஸ் பேக் எக்ஸிட் யுவர் லாங் பொசிஷன் அப்படின்னு கிளியராக வந்து 8 மணிக்கே சொல்லிட்டோம் நம்மளை. ஏன்னா வந்து மார்க்கெட்டோட அதாவது நமக்கு வந்து இன்னொரு இதை தெரிஞ்சுக்குங்க, நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்கை வச்சு தான் வந்து நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படிங்கிறப்ப நமக்கு நிறையா ஸ்டாக் வந்து ஃபேவர் ஃபார் செல் சைடு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே உழைக்கிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தோம். நிறைய ஸ்டாக் வந்து செல் சைடுக்கு தான் ஃபேவராக இருந்துச்சு. அதனால் வந்து செல் பண்ணி மார்க்கெட் வந்து எனி டைம் வந்து 23,800 லோவை உடச்சிரும். யாராவது கால் ஆப்ஷன் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து மார்னிங் ஒரு ஜம்ப் இருக்கும், அந்த ஜம்பில் வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பி சைடு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்மளும் ஒரு எக்ஸிட் ஃபெடரல் பேங்க் வந்து எடுத்து வச்சுருந்தோம். நம்ம வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபெடரல் பேங்க் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் மார்னிங்கே வந்து நம்ம பார்த்தபடி எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் பெருசாக ஒன்றும் மூவ் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து மார்னிங் ஓப்பன் ஆனோடனே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. இதெல்லாம் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி ஹெவி லாஸ் ஆகிருந்துருக்கு, ₹1 போயிடுச்சு இது வந்து கீழே. ஸோ அதனால தான் வந்து நம்ம வெளியே வந்துருங்க அப்படின்ட்டோம். அது நம்ம எக்ஸாக்டாக நம்ம டார்கெட் என்ன சொல்லியிருந்தோம்னா 23,575 சொல்லியிருந்தோம். நம்ம மார்னிங் ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா இது கீழே உடச்சிச்சின்னா அடுத்து வந்து 23,575க்கு போயிடும்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா லோ வந்து பார்த்திங்கன்னா 23,500, அந்த 500 டார்கெட்டும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பாருங்க, அதான் 575 அந்த ரேஞ்சு தான். அது கீழே வந்து உடச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இனிமேல் வந்து ஓவராலாகவே வந்து ஒரு மேஜராக வந்து பெருசாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி தான். ஓவராலாக ட்ரெண்டு வீக் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்க. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ ஓவராலாக இன்றைக்கி நடந்ததில் பார்த்திங்கன்னா
இண்டெக்ஸில் வந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே ரெட்டு தான், எதுவுமே பாசிட்டிவ் கிடையாது. ரியாலிட்டியிலேருந்து ஸ்மால் கேப்பு, ஆட்டோ, மிட் கேப்பு, பேங்க் நிஃப்டி, ஆயிலு எல்லா இண்டெக்ஸுமே ரெட்டில் தான் இருக்கான். நிஃப்டி வந்து 350 பாயிண்ட் இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் ரெக்கவர் ஆனாங்க, ஒரு 50-100 பாயிண்ட்டு. அது இருந்தாலுமே வந்து அந்த ரெக்கவர் வந்து சும்மா ஒரு இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கான ஒரு ரெக்கவர் தான். பெருசாக ஒன்றும் மார்க்கெட் ஒன்றும் மூவ் ஆகிடாது. இனிமேல் மேலே வர இனிமேல் ஷார்ட் போங்க. ட்ரெண்டு வந்து பயங்கர வீக் ஆகிட்டான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து மேபி வந்தால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே ஏறி வரலாம். வந்தால் 23,800 இந்த ரேஞ்சுக்கு தான் வரத்துக்கான பாசிபிள் இருக்குது. அங்கே வந்த உடனே வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஷார்ட் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து இனிமேல் மார்க்கெட்டை வந்து பை சைடில் யாரும் இருக்காதிங்க, செல் சைடு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எவ்ரி ஹை வந்து இனிமேல் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவலான 23,800 பிரேக் பண்ணிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உடச்சி 23,500 கீழே க்ளோஸ் வச்சிச்சுன்னா அடுத்த டார்கெட்டு ஷார்ப்பாக 22,600 தான். வேறு எங்கேயும் ஸ்டாப் ஆக மாட்டான் மார்க்கெட்டு. விறுவிறுன்னு இறங்கி வந்துடுவான். இங்கே இந்த இடத்த உடச்சிச்சுன்னா 23,400 450 அந்த ரேஞ்சில் உடச்சிருச்சுன்னா அங்கெல்லாம் ஈஸியாக உடச்சிடும். எனக்கு தெரிஞ்சு 23,500 பிரேக் பண்ணாலே அடுத்த டார்கெட்டு 22,600 தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த சைட்வேஸ் உள்ளே தான் இருக்கிறான். இன்னும் பேங்க் நிஃப்டி இன்னும் பெருசாக வந்து அவன் அந்த ரீசன்ட் லோவே வந்து பிரேக் பண்ணலை. ஸோ பேங்க் நிஃப்டி கம்பேர்ட் டு நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். பட் இருந்தாலும் நிஃப்டி வந்து ஓவராலாக வீக்காக இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ ஷார்ட் வந்து போவாட்டியும் நீங்கள் வந்து பை சைடு இருக்காதிங்க. பேங்க் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ஷார்ட் போனாலும் வந்து பெருசாக ஒன்றும் இறங்குமா, இந்த இடத்த விட்டு பிரேக் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டி ரொம்ப கீழே போகும். அது வரைக்கும் வந்து இங்கே வந்துட்டு சப்போஸ் ரெக்கவர் ஆகி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக நிஃப்டி ஏறுறான்னா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தான் ஷார்ப்பாக ஏறுவான். அது வந்து இன்னும் ட்ரெண்டு வந்து நல்லா கிளியராக வந்து பை ட்ரெண்டில் இருக்கிறான். அதனால் வந்து பை சைடு போகிறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பை சைடு போங்க. ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு வந்து பேங்க் நிஃப்டி இறங்குச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான பாசிபிள் இருக்குது. 49,700 அங்கே வந்துட்டு திருப்பி வந்து இங்கே போகிறதுக்கான 52,350 போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த ரேஞ்சு உள்ளே தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறான் மார்க்கெட்டு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. பெருசாக ஒன்றும் பை சைட்லலாம் இருந்துடாதீங்க. இது மாதிரி நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ரிப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.